15,000 பிரைஸ் ரேஞ்சில் கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Oppo K13 5G வந்து நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கு. இந்த டிவைஸோட ரெகுலர் பிரைஸ் நமக்கு வந்து 18,000. நமக்கு மேஜர் ஆஃப் த டைம் 2,000 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். 16,000 வந்து கிடைக்கும். இந்த Flipkart பிக் பில்லியன் டேஸ்ல இன்னும் கூட நமக்கு ஒரு 1,000 கம்மியா வந்து கிடைக்குது. 8+128 நமக்கு வந்து 18,000. பேங்க் ஆஃபர் 3,000 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 15,000 வந்து கிடைக்கும். இல்லை 8+256 நம்ம 20,000, பேங்க் ஆஃபர் 3,000 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 17,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்ச் டிவைஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்த்தலாம். இதான் இந்த Oppo K13 5G வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் வந்து இருக்கு. 80 வாட்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் சிம் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து இருக்கு. ஸோ மற்றபடி பாக்ஸில் வரதும் இல்லை. இந்த டிவைஸ் ஒரு பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் வந்து இருக்கு. தென் அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. தென் கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்லாம் 2 சிம் வந்து போட முடியும். பட் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அது பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் வந்து பாருங்க ஒரு டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்கு. மேலே அந்த கேமரா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.5 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 210 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸோட ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP65 வந்து கொடுத்துருக்காங்க. IP65 நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கிடையாது. ஒரு வாட்டர் ரெசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கொஞ்சோண்டு தண்ணியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா வந்து பார்த்தா ஒன்றும் ஆகாது. தென் கார்னர்ஸ்லாம் நல்லா காவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் நல்லாவே இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இந்த டிவைஸோட பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1200 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. தென் பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா சைடில் கொஞ்சம் மினிமலாக இருக்கு. தென் கீழே வந்து பார்த்தா கொஞ்சம் பெசல்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு டிராகன் ட்ரையல் ஸ்டார் 2 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல உங்களுக்கு அந்த HDR சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ மற்றபடி டிஸ்பிளேயோட குவாலிட்டி கலர் அக்யூரசி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. இங்கே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் பூஸ்டர் நமக்கு 300% வரைக்கும் இருக்கு. இந்த டிவைஸ்ல இருந்து வர சவுண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப லவுடா வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்லேயே நமக்கு அந்த 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நம்ம 0 to 100% ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 8 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிவைஸோட பேட்டரி பேக்கப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இந்த டிவைஸோட ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் நான் ஹெவியாக யூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து இப்போ 9 hours மேலே வந்து கிடச்சி. கொஞ்சம் கேஷுவலான யூசேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா 12 to 13 மணி நேரத்துக்கு மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 days நீங்கள் சார்ஜ் வந்து போகணும் அவசியமே கிடையாது. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸில் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நம்ம நியர்லி ஒரு 8 lakhs மேலே வந்து ஸ்கோர் வந்து கிடைக்குது. தென் CPU throttling டெஸ்ட்ல நமக்கு 85% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சு. இது நம்ம Geekbench-ஓட ஸ்கோர் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு 3D டெஸ்டோட ஸ்கோர் வந்து பாருங்க. இங்க RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. இங்க BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 60 FPS விளையாண்டுக்க முடியும். கேம் பிளே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஷுவலான யூசேஜ்க்குலாம் எந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. நீங்க Facebook, WhatsApp அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங்லாம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தா வந்து ரன் ஆகும். எங்கேயும் உங்களுக்கு அந்த லேக்ன்றதெல்லாம் பெருசா வந்து பார்த்தா கிடையாது. இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தா ஹீட்டிங் வந்து பார்த்தா சுத்தமா வந்து பார்த்தா கிடையாது. ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G வந்து நல்லா ப்ராப்பரா வந்து பார்த்தா கிடைச்சு. அதுல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் Bluetooth 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்கு. இந்த டிவைஸ்ல NFC வந்து கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ColorOS 15 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இங்க உங்களுக்கு 2 yearsக்கான மேஜர் Android அப்டேட் தென் 3 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் நல்லா ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ளூயிடாக வந்து இருக்கு. தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்றது ஒரு சில தான் இருக்கு. நம்மளால மோஸ்ட் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். டயலர் பொறுத்த வரைக்கும் வந்து ஓன் டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர்லாம் வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த கேலரிலேயே ஒரு சில AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ColorOS இந்த டிவைஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இந்த ColorOS என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். எல்லா வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 MP-க்கான மோனோக்ரோம் சென்சார் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 1080p 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ்ல இருக்க சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. மெயின் கேமரா எடுத்த போட்டோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து பாருங்க. அந்த எட்ஜ் டிரெக்ஷன் நல்லா ப்ராப்பரா வந்து இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் பிளர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. லோ லைட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருந்திருக்கலாம். பட் ஓரளவுக்கு டீசென்ட்டா வந்து இருக்கு. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் கேமரால 1080p 30 fps எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க. இந்த வீடியோ நம்ம 4K 30 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க.
இங்கே நமக்கு 2x ஜூம் 4Kல நமக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. நமக்கு ஸ்டேபிள் வேணும் அப்படின்னா 1080p 60 fps போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுட்டேஜ் வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கு. இப்போ நம்ம 1080p 60 fps ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் கம்ப்ளீட் ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓப்போ K13 5G வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இந்த டிவைஸோட ரெகுலர் ப்ரைஸ் நமக்கு வந்து 18,000. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேங்க் ஆஃபர் 2,000 தான் இருக்கும். பட் இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் சேல் நம்ம 3,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக நல்ல வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்குது. இந்த டிவைஸில் குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் 15,000 வாங்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸ்க்கான லிங்க் வந்து வியூ ப்ராடக்ட் வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.